Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் DIYs பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்க கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கோ இல்லை டூல்ஸ் வச்சுக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல வெயிட்டான பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்மெண்ட்டில் இருக்க எல்லா கார்ட்போர்டையும் ஃபெவிகாலில் ஒட்டிடலாம். ஸோ தட் நம்ம வெயிட்டான பொருளை உள்ளே வைக்கும்போது கீழ்ப்பக்கமாக இந்த கார்ட்போர்டு ஓப்பன் ஆகி திங்ஸ் எல்லாம் கீழே விழாமல் இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ரேராக யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இது நம்ம லாஃப்ட் உள் பக்கமாக தள்ளி வச்சுட்டா இதை வெளியில் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த பாக்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால எந்த சைடில் நம்ம ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது டிசைட் பண்ணிக்கலாம். ஏதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ் ப்ராடக்ட் பாக்ஸ்லையோ இல்லைனா ஏதாவது பிராண்டட் டாய்ஸ் வாங்கும்போதோ அந்த பாக்ஸ்லையோ இது மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்டில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸஸ்லேருந்து கலெக்ட் பண்ண சில ஹேண்டில்ஸ் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான அந்த ஹேண்டில்ஸை தூக்கி போடாமல் அதை டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேண்டிலையே இந்த பாக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பக்கத்தில் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் கிழியாமல் இருக்கிறதுக்கு உள்பக்கமாக இந்த செலோ டேப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேக் சைடில் லாக் இல்லாத ஒன் சைடு ஹேண்டில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாடல் ஹேண்டில் உள்ளே நுழைக்கிறதுக்கு ஹரிசாண்டலாக சின்னதாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை வெர்டிக்கலாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஹேண்டில் வந்து வெர்டிக்கலாக இருந்தாலும் நம்ம ஹோல்ட் பண்ணுறது ஹரிசாண்டலாக பண்ணாதான் ஹேண்டில் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இந்த ஹேண்டிலை ஹரிசாண்டலாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பிக்கலாம். உள்பக்கம் செலோ டேப் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம அடிக்கடி இழுக்கும் போது கூட கார்ட்போர்ட் கிழியாமல் இருக்கும். இந்த பாக்ஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சைடு ஹேண்டிலில் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு லாக்கோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹேண்டிலை யூஸ் பண்ணும்போது நம்ம உள்பக்கம் செல்லோ டேப்லாம் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. எந்த சைடில் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணமோ அங்கே வந்து ஹரிசாண்டலாக 2 ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன். இதை உள்பக்கம் இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் அந்த லாக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு லாக் இல்லாமையே கூட இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த மாதிரி கபோர்ட்லையோ இல்லை லாஃப்லையோ நம்ம உள்ளே தள்ளி வச்சுட்டா கூட அதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஆர்கனைசரை நல்லா ஹைட்டில் வைக்கும்போது அதை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி சேம் சைஸில் இருக்க ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணும்போது இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சைஸில் ஏதாவது ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ஒரு பேஸ்கெட்டை வந்து இது மேலே வச்சு நம்ம ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்கெட்டை இந்த கார்ட்போர்டு மேலே ஒட்டிடலாம். இந்த கார்ட்போர்டையும் பேஸ்கெட்டையும் ஒட்டுறதுக்கு நம்ம வந்து க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் 4 சைட்லையும் க்ளூகனை தடவிட்டு இந்த பேஸ்கெட்டை மேலே வச்சா ஒட்டிடும். இந்த பேக் சைடில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கம்மியான ஸ்பேஸ் இருக்க கிச்சனில் இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசரை நம்ம ரொம்ப ஹைட்டில் வச்சுட்டு அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாடல் பாக்ஸுக்கு நம்ம வந்து ஏதாவது கார்ட்போர்ட் பீஸை வந்து இந்த ஹேண்டிலோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்டில் வந்து லைட்டாக மடிச்சுட்டு இந்த இடத்துல செலோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேல் பக்கமும் செலோ டேப் போட்டிக்கலாம். இந்த ஹேண்டில் லென்த்தியாக இருக்கிறதுனால ஹைட்டில் வச்சா கூட எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஹேண்ட் ஹோல்டர் இருக்குது, மற்ற பக்கத்துலலாம் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஹேண்டிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதில் இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி துணிப்பையோட ஹேண்டிலை கூட கட் பண்ணி இதில் இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை வேறு சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி முடிச்சு போட்டு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பேஸ்கெட்டில் ஸ்ட்ராவை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டில் இந்த பேஸ்கெட்ஸை வைக்கிறோமோ இல்லை நமக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே இந்த மாதிரி ஹேண்டிலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக பிளேட்ஸையும் கரண்டையும் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இது எப்படி மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மெலிசான ஏதாவது கம்பி இருந்தால் எடுத்துக்கோங்க. இது வந்து சுறுசுறு கம்பியை கொளுத்துனதுக்கு அப்புறமா வேஸ்டான கம்பியை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுலேருந்து ஒரு 3 to 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து நிறைய பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்மளே வந்து சின்ன சின்ன எஸ் ஹூக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம ஓரத்தில் 2 சைட்லையும் சின்னதாக மடிச்சுக்கணும். ஸோ அப்போ கீறாமல் இருக்கும். ஒரு பக்கம் கம்பியை வளைச்சாச்சு, இன்னொரு பக்கம் வளைக்கும் போது ஆப்போசிட் சைடாக வளைச்சிக்கலாம். எல்லா கம்பிலையும் இந்த மாதிரி 2 பக்கத்துலையும் வேறு வேறு டைரக்ஷனில் வளைச்சிக்கலாம். இது வந்து சுறுசுறு கம்பின்றதுனால கம்பி வந்து தின்னாக இருந்தாலும் நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட்டான பொருளை கூட நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மிஷின் ஃபோல்ட் மாதிரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இதை பண்ண முடியாது. ஓரளவுக்கு நமக்கு எஸ் ஷேப்க்கு நம்ம ஹோல்ட் பண்ணி அதில் ஏதாவது ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பி எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி எஸ் ஷேப்க்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன எஸ் ஹூக்ஸ் நமக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எஸ் ஹூக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு பண்ணி நம்ம வந்து ஜன்னலில் கூட இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல வெயிட்டான பொருளை ஹேங் பண்ணுறதுக்கு இந்த கம்பியவே டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி எஸ் ஹூக்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக எஸ் மாதிரி நம்ம வந்து ஷேப்புக்கு வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன எஸ் ஹூக்ஸ் வந்து நம்ம கடையில் கூட கிடைக்காது. இன்ஃபேக்ட் பெரிய எஸ் ஹூக்ஸை விட இந்த மாதிரி சின்ன எஸ் ஹூக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெடிமேட் எஸ் ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த லென்த்துக்கு இருக்கும். ஸோ இதுவே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால இதில் ஹேங் பண்ணுறது இன்னும் லென்த்தியாக கீழே தொங்கும். அண்ட் இதோட காஸ்ட் கூட மினிமம் 6 or 7 ஹூக்ஸ் 90 rupees இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண குட்டி குட்டி எஸ் ஹூக்ஸை இதில் ஃபுல்லாக நான் வந்து ஹேங் பண்ண போகிறேன். இதில் நம்ம பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு சைடில் இதில் மாட்டிட்டு எங்கே வேணாலும் நம்ம வந்து அதை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா கம்பிலையுமே ஆல்டர்னேட் சைடில் ஒன்று ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கீழேயும் விழாது. ஸோ இதில் இப்போது நம்ம தட்டு கரண்டி மட்டும் இல்லாமல் நிறைய பொருளை ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வால் ஸ்டிக்கில் நம்ம வந்து வேறு வேறு லென்த்தில் இருக்கிற பொருளை வந்து நம்ம ஹேங் பண்ணி வைக்கும்போது அது ப்ராப்பராக நிற்காது, டக்குன்னு கீழே விழுந்துடும். ஸோ ரெண்டும் ஒரே லென்த்தில் இருந்ததுன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஃபிக்ஸ் ஆகி ப்ராப்பராக நிற்கும். ஸோ இதோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லென்த்தி ஹேண்டில் ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேட் ஆர்கனைசரை சுற்றி நிறைய சின்ன சின்ன பொருளை வந்து இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஹூக்ஸை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் மாற்றி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு பொருளையும் ஹேங் பண்ணுறதுக்கும் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஹூக்கை நம்ம வந்து மாட்டினா கூட அதை ஃபஸ்ட்டு மேலே ஒரு கம்பி வச்சு நம்ம கட்டணும். இல்லைனா இந்த ஹூக் வந்து அடிக்கடி கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ செலவே இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி எஸ் ஹூக்ஸை நம்மளே ரெடி பண்ணி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து என்னோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ், டெய்லரிங், கட்டிங் பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பாக்ஸ் எந்த சைட்லையும் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லா சைட்லையும் செல்லோ டேப் போட்டிருக்கேன். இது வந்து நான் ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேல் பக்கம் மட்டும் ரெக்டாங்குலர் ஷேப்க்கு கட் பண்ணியிருக்கேன். எல்லா ஐட்டத்தையும் இந்த சைடில் போட்டு வச்சுப்பேன். இதை வந்து ஃபுல்லாக கிஃப்ட் பேப்பரில் ரேப் பண்ணி மேல் பக்கம் இந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் கிளாத் பேக் ரெடி பண்ணேன். இந்த பேக்குள்ளே அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சுருக்கேன். அழுக்காடிச்சுன்னா இந்த கவர் எப்போ வேணால் ரிமூவ் பண்ணி துவச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம்.
பொதுவாக டெய்லரிங் கட்டிங் பேப்பர்ஸ்லாம் ஏடாகூடமான சைஸில் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இதில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது நல்ல பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட கிராஃப்ட் ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க், அதாவது A4 சைஸ் பேப்பரை விட நல்லா பெருசாக இருக்கிற கிராஃப்ட் ஒர்க் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் இதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய ஐட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.